வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கார்ன் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். கிறிஸ்பி கார்ன். அதுக்கு வந்து கார்ன் கர்னல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும், கார்னை வந்து இந்த அமெரிக்கன் கார்ன் கிடைக்கும்ல, அது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் காலம் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு 2 காலமை மட்டும் நம்ம எடுத்துடலாம். மாதிரி இந்த ஒரு இது ஃபுல்லாகவே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். இந்த சைடு இப்படி புஷ் பண்ணாலே எல்லாமே வந்துடும். இப்போ இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இது போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இது சில சமயம் வெடிக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை ஃப்ரை பண்ண அப்புறம் இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த கார்ன் போட்டுக்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, ஏதாவது பார்ட்டி கெட் டுகெதர் அது மாதிரினா இது பண்ணி தந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி பண்ணி வைக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக, அது போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்குது, அது போட்டுக்கலாம். காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன் ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். என்ன வியூவர்ஸ், ரெசிபி பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.